ஓம்காளி ஜெய்காளி எல்லாருக்கும் வணக்கம். குலசை முத்தாரம்மன் சொந்தங்களுக்கு என்னுடைய இனிய வணக்கங்கள். இந்த வீடியோ எதுக்காக பார்த்தீங்கன்னா, நான் மாலை போட போகிறேன். மாலை போட போகிறேன், குலசை முத்தாரம் கோயிலில் போய் தான் நான் மாலை போடுவேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்காக தான் வீடியோ. இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே கடைசி வரைக்கும் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் வீடியோவில் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கே புரிய வரும். குலசை முத்தாரம் கோயிலுக்கு மாலை போட போகிறவங்க கோயிலுக்கு போய் போடணும்னு ரொம்ப ரொம்ப ஆசைப்படுவாங்க. எல்லாரும் இந்த கடையெல்லாம் பக்கத்து போய் கடையெல்லாம் வாங்கிட்டு போவாங்க, ஊரில் உள்ள கடையெல்லாம் வாங்கிட்டு போவாங்க. அப்படி யாரும் வாங்காதீங்க. குலசை முத்தாரம் கோயில் கடற்கரைக்கு போகிற வழி இந்த ஊசி பாசி விற்கிறவங்க ஏன் கிடைக்கவோ ஓன் கிடைக்குவோன்னு நம்மளை கையை பிடிச்சி இழுத்து நம்ம மாலை வாங்க வச்சுக்குவாங்க. அவங்க கையால் தான் நம்ம மாலை வாங்கணும்னு சொல்லிட்டு அந்த சாமி அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு ஆதரவு கொடுத்துருக்காங்க. அதனால தான் நம்ம குறவங்குறத்தி வேஷம் அந்த சாமிக்கு நம்ம போடுறோம். வருஷம் மாலை போடுறவங்க குறவங்குறத்தி வேஷம் போடுறது அந்த ஒரு ஐதீகம். இப்போ இல்லை, ஆரம்பத்தில் இருந்தே ஒரு விஷயம் அந்த ஒரு இதை கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு நம்ம முருகன் கோயிலுக்கு மாலை போடுவோம், ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போடுவோம். ஐயப்பன் கோயில் முருகன் கோயிலுக்கு மாலை போடும்போது எந்தெந்த மாலைலாம் வாங்கி போடுவோம்? முடிஞ்சு போனால் துளசி மாலை வாங்கி போடுவோம், இல்லை சந்தன மாலை வாங்கி போடுவோம். கலர் மாலைலாம் வாங்கி போட மாட்டோம். குலசை முத்தாரம் கோயில் என்ன ஒரு ஐதீகம் பார்த்தீங்கன்னா, கலர் மாலை வாங்கி போடுவாங்க. பச்சை மாலை கோல மாலை வாங்கி போடுவோம். அது இந்த ஊசி பாசி விற்கிறவங்க கையால் மாலை வாங்கி நம்ம போடுவோம். அது முன்ன வரைக்குமே ஒரு ஐதீகம் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இப்போ வரைக்கும் அதை ஃபாலோ பண்ணிட்டு வரோம். தெரியாதவங்க அந்த விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்க. தெரியாதவங்க யார் இருந்தீங்கன்னா நம்ம வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அவங்க கையால் நம்ம நல்லபடியாக மாலை வாங்கி குலசை முத்தாரம் கோயில் கடற்கரை நினச்சி நல்லபடியாக கோயிலுக்கு போய் மாலை போடுவாங்க. இப்போ வரைக்கும் நிறைய பேர் இந்த விஷயத்த பண்ணிக்கிட்டே தான் வராங்க. அதனால் மாலை வாங்குற யார் இருந்தீங்கன்னா குலசை முத்தாரம் கோயிலில் போய் நீங்கள் மாலை வாங்க. வேறு யாரும் உங்களால் போக முடியல, வேறு யாரும் குலசை முத்தாரம் கோயிலில் போகிறவங்க இருந்து அவங்களுக்கு தெரிஞ்ச யாரும் போகிறவங்க இருந்தாங்கன்னா அவங்கள வாங்க சொல்லிவிட்டு நீங்கள் நல்லபடியாக அதை வாங்கி மாலை போட்டுக்கோங்க. இல்லை எனக்கு குலசை முத்தாரம் வர நேரமே இல்லை, நான் அங்கே வர்றதுக்கே 2 நாள் ட்ராவல் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் கடையில் வாங்கிக்கோங்க, தப்பு கிடையாது. ஏன்னா தசராக்கு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து தானே ஆகணும். சரி, குலசை முத்தாரம் பற்றி அடுத்தடுத்து ஒவ்வொரு வீடியோ 3 நாளைக்கு ஒருக்க நம்ம அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்போம். மாலை எப்படிலாம் போகிறது, குலசை முத்தாரம் பற்றி மட்டும்தான், தசராவை பற்றி அப்டேட்ஸ் மட்டும்தான் நம்மகிட்ட வரும். அந்த முத்தாரம் கோயிலை பற்றி வரும். அடுத்த வீடியோவில் நம்ம எதை பற்றி சொல்ல போகிறோம்னா, அந்த ஆடி கொடைக்கு என்னென்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல போகிறோம். அது என்ன ஒரு 3 நாளைக்குள்ள நான் வெளியிடுறேன். ஒவ்வொரு வீடியோவும் பார்ட்டாக வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் நம்ம ஐடிக்குள்ளே போய் பார்த்தீங்கனாலே தெரியும் நம்ம எந்தெந்த வீடியோலாம் போட்டிருக்கீங்கன்னு. சரி, நம்ம அடுத்த வீடியோவில் அப்படியே பார்க்கலாம். மேலும் நம்ம ஐடியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தெரியாத உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கு நம்மளோட ஐடியை ஷேர் பண்ணி கொடுங்க. நம்மளோட வீடியோவும் ஷேர் பண்ணுங்க சொல்லுங்கள். மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ வந்துகிட்டே இருக்கும். சரி, இந்த வீடியோட முடிச்சுக்கலாம். ஓம்காளி ஜெய்காளி முத்தாரம்மா. பாய்.